நான் அகில். எஸ் அகில். மை மீன்ஸ் எஸ் அகில். ஓகே, என்ன பண்றீங்க? 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஓகே. யார் ரொம்ப பிடிக்கும், அம்மாவா அப்பாவா? அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும். நாங்கள் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால குழந்தை இந்த மாதிரி பிறந்திருக்கான். டாக்டர் தான் சொன்னாங்களா? ஆமாம், அவங்களுக்கு எல்லா காரணமும் கண்டுபிடிப்பாங்க. கடைசியில் அவங்க இங்கே வந்து நின்றுவாங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இல்லைனா இது இன்னும் நிறுவப்படாமல் இருக்கு, அதான் கேட்குறேன். இப்போ இல்லை, ஆனால் முதல்ல கேட்குற கேள்வி சொந்தமான்னு கேட்டுருவாங்க. நம்ம ஆமான்னு சொல்லிட்டோம்னா அடுத்து அவங்க ஆராய்ச்சிக்கு போக மாட்டாங்க. சிபி அந்த மாதிரி இதுக்கு சொல்லுவாங்க. ஆட்டிசம்க்கு சொல்றாங்க. ஆட்டிசம்க்கும் 3rd degree கான்சாங்குனேஸ் மேரேஜ், இதனால தான் இப்படி பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பையன் தான் இப்படி ஆகிட்டான். நம்ம டெஸ்ட் எதுவும் எடுக்காமல் பிறந்திருக்கான்ல, நமக்கு எதுவும் தெரியாது. நாளாக ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கோம், எங்களுக்கு எதுவும் தெரியாமல் இப்படி ஒரு வாழ்க்கையில் புதுசாக வரோம். இதுக்கடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்து சைக்காட்டிஸ்ட்டு ஒரு ஜெனடிக் கவுன்சிலிங்லாம் போய் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம். அதாவது நீங்கள் சொல்ல வரேன்னா ஊரில் இருக்கும்போது எனக்கு இது எதுவுமே தெரியாது, சென்னை வந்த பிறகு தான் இவ்வளோ விஷயம் தெரியுது. இவ்வளோ விஷயம் தெரியுது. அகிலால தான் எனக்கு உலகமே தெரியுது. நான்லாம் இங்கே கல்யாணம் ஆகி வரும்போது 2008 மச்சாங்கிட்ட, ஏன் மச்சான் நம்ம பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டிருக்கேன். அப்போ மச்சான் என்ன சொல்லுவாங்கன்னா, பீச்சு பூட்டியிருக்கு அப்படி சொல்லுவாங்க. நான் பீச்சு பூட்டி இருக்குன்னு நான் நம்பி 2 வருஷம் இருந்திருக்கேன். இப்போ ஜெனட்டிக் கவுன்சிலிங்லாம் போய் இந்த குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம். இவங்க தான் பேசவே 7 வருஷம் ஆச்சுல, நம்ம அம்மானு கூப்பிடவே 7 வருஷம் ஆகுது இல்லையா. ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாமே போகிறோம். இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது அந்த பையன் ஒரு 3 வயசுக்கு அப்புறம் அண்ணனை இமிட்டேட் பண்ணுறான். அண்ணன் எப்படி அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டே போய் சாப்பாடை காட்டுறானோ அதை பார்த்து தம்பியும் செய்யுது. சைக்காட்டிஸ்ட் கிட்ட நம்ம கேட்குறோம், இவனை மாதிரி அவனும் பண்ணுறான் சார், என்ன சார் பண்ணலாம்? அவங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அவனை பிரிங்க. உடனே ப்ளே ஸ்கூல் போகிறோம். அப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அண்ணன் பேசலையா, தம்பியும் பேசலை, அவனை மாதிரியே கொஞ்சம் இருக்கான் போல் இவனும், உமா பிள்ளை கொஞ்சம் லூஸு அப்படி சொல்கிறாங்க. நம்மளோட அடையாளமே அது ஆகிடுது. அண்ணன் பேசலை, தம்பியும் பேசலை, அவன் கொஞ்சம் வித்தியாசம் அப்படி சொல்கிறாங்க. நம்மகிட்டே சொல்லுவாங்க, இறந்துட்டாங்கன்னா கூட ஒரு தடவை தான் விசாரிப்பாங்க, உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்களா, எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இது என்னைக்குனாலும் கேட்பாங்க. 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களே நாளைக்கு என்ன பார்க்க, உங்கள் அகிலம்மா தானே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பையன் இப்போ கொஞ்சம் பேசுகிறானா, படிக்கிறானா அப்படி நீங்களே கேட்பீங்க. உலகம் அப்படி தான் இருக்குது. இவன் சரி, இவன் தான் இப்படி இருக்கான், நம்ம மாற்றிக்கலாம். தம்பியவாது ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுப்போம், நல்ல ஸ்கூலுன்ட்டு சின்னவனை சேர்க்கும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க. அண்ணன் ஸ்பெஷல் சைல்டு வீட்டில் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டேன் நான். அப்போ தம்பியை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் தம்பி எழுதலை படிக்கலைங்கும்போது அவங்களே சொல்லிடுறாங்க, அண்ணனை மாதிரி இவனுக்கும் நீங்கள் கவுன்சிலிங் போங்க, டிசி கொடுத்துட்டாங்க. அது பார்க்குது, ஒருவேளை நம்மளும் அண்ணனை மாதிரி தான் இருக்கோமோன்னு அவன் மனசுக்குள்ளே வந்துடுது. அவருக்கு என்ன வயசு ஆகுது? அவனுக்கு இப்போ 12 இயர்ஸ் ஆகுது, இவன் 17 இயர்ஸ் ஆகுது. அந்த குழந்தையோட மனசுல ஊரெல்லாம் சொல்லி எனக்கு ஆட்டிசம் இருக்குன்னு அவன் நம்ப வைக்கிறாங்க. ஆமாம், அவனுக்கும் இப்போ அவன் இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு கூட வெக்கப்படுறான். அம்மா அண்ணனை கூப்பிட்டு போகாதம்மா, ஏற்கனவே அண்ணனை ஸ்கூல்லலாம் ஏதாவது சொல்லுவாங்க, வெளியே கூப்பிட்டு போனால் நீலாம் உன்னை எல்லாருக்கும் தெரியும், டிவியில் உன்னைய பார்த்துருவாங்கம்மா, என்னை ஏதாச்சும் நினைப்பாங்கம்மா, என் கூட அப்புறம் யாருமே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்கம்மா, மித்தவங்க உங்கள் அண்ணன் இப்படி தானடா, உங்கள் அண்ணன் அப்படி சொல்லி பிள்ளைகளே அப்படி வையுது.